2009 எந்த தமிழனும் மறக்க கூடாத ஆண்டு. மே 18 எந்த தமிழனும் கடக்க கூடாத நாள். அந்த 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி கொத்து கொத்தாக என் இன மொத்தத்தையும் கொண்டு முடித்து விட்டு லட்சக்கணக்கான தமிழர்களை சாகடித்து விட்டு அவ்வளவுதான், நாங்கள் தமிழர்களை வீழ்த்தி விட்டோம். நாங்கள் தமிழீழ தேசத்தை சிதைத்து விட்டோம். உங்கள் தாய கனவை நொறுக்கி விட்டோம். உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம். உங்கள் தலைவனை கொண்டாடித்து விட்டோம் சொல்லி ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காரம் விட்டு சிரித்த நாள் மே 18. இலங்கை வீதிகளில் சிங்கள ஓநாய்கள் ஆனந்த கூத்தாடிய நாள் மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கண்ணீர் வடித்து ஐயோ எல்லாம் போச்சு என்று கதறினால் மே 18. தலைவரின் உடலை பார்த்து கண்ணீர் வடிச்சு இனி வாழ்வதா தற்கொலை சாவதா என்று தெரியாது மனம் புடுங்கினால் மே 18. ஒரு தேசிய இனத்தோட அரசியல் மேடிச்சு தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி 100 விழுக்காடு மற்ற கட்சி போல இல்லை. இப்ப ஐயா விஜய் வந்திருக்காரு. இந்த தேர்தல் காலத்துல அவர் இவ்வளவு விழுக்காடு வாக்களை பெறுவாரு, அவ்வளவு இடங்களை பிடிப்பாரு, ஆட்சி அமைப்பாரு, அப்படி இப்படின்னு நிறைய கருத்துருவாக்குங்கள். ஆனா இந்த தேர்தலில் விஜய் தோற்று போனால் கட்சியில் யாரும் இருக்க மாட்டார்கள், ஊடகங்கள் சீண்டாது, அந்த கட்சி கலகலத்து போகும். எல்லா இயக்கமும் அப்படித்தான். ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா அந்த கட்சி வளராது, எழாது, மீளாது, முடிஞ்சு போகும். ஆனா நாம் தமிழர் கட்சி 2016 முதல் முறையா களம் கண்டோம். பெருத்த நம்பிக்கையோடு மக்களை நம்பி கருத்தை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, கொள்கையை சொல்லி 2016 களம் கண்டோம். 2016 களம் கண்ட வேளையில நம்மோடு சேர்த்து மாற்றுங்கிற முழக்கத்தை வச்சு மக்கள கூட்டணி, பாமக தனி அணி. அதுல பாமக தோற்று போனது. அதுக்கு பிறகாக மறுபடியும் அதிமுக போனாங்க. இந்த பக்கம் மக்களை கூட்டணி தோற்று போனது, அணி சிதறி போனது. அதே போல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறல, தோற்றுதான் போனோம். 1 விழுக்காடு வாக்கு தான், சொற்ப விழுக்காடு தான். ஒரு 2 தொகுதியை சேர்த்தா என்ன வாக்கு வருமோ அவ்வளவுதான். அப்ப நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க. தமிழ் தேசியவாதிகள் தேர்தல் பாதைக்கு வர முடியாது, தமிழ் தேசிய தேர்தல் அரசியல்ல எழ முடியாது நினைச்சாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 1.1 பார்லிமெண்ட் பொதுத்தேர்தல்ல 4 விழுக்காடு வாக்களை பெற்றது. அதுக்கு பிறகு மறுபடி சட்டமன்ற பொதுத்தேர்தல் 2021 7 விழுக்காடு வாக்களை பெற்றோம். அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் பொதுத்தேர்தல் 2024 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு